ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் எல்லோரையும் நான் மெட்ராஸ் சிஸ்டர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நாம் ஓஎம்எஸ் நாணயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஓஎம்எஸ் ஆஃப் மெட்டல் ஸ்ட்ரைக் இல்லைன்னா அதர் மெட்டல் ஸ்ட்ரைக்குன்னு அழைக்கப்படுகின்ற நாணயங்கள். இந்த நாணயங்கள் சர்க்குலேஷனில் நிறைய கிடச்சிக்கிட்டு இருக்குது. டிமாண்டபிள் நாணயங்கள் இதெல்லாம். இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். ஓஎம்எஸ் நாணயம் அதாவது 2003 ஹைதராபாத் மின்ட்டில் மேப் காயின் அச்சடிக்கணும். இந்த பாருங்கள், 2003 நாணயம் மேப் காயின் ஹைதராபாத் மின்ட்டில் அச்சடிக்க வேண்டிய நாணயத்தை ₹1 நாணயத்தை அச்சடித்தாங்க. இந்த 2003 காப்பர் நிக்கலில் ₹1 நாணயம் அச்சடிக்கப்பட்டது. அதே 2003 ஹைதராபாத் மின்ட்டு அச்சடித்து இது ஒரு ஓஎம்எஸ் நாணயமாக ஆயிடுச்சு. எப்பவுமே ஓஎம்எஸ் காயின் பார்த்திங்கன்னா முதல்ல அதனுடைய வெயிட்டை பார்க்கணும், அப்புறம் அதனுடைய கலர், அப்புறம் மேக்னெட்டில் ஒட்டாது. இந்த 3 விஷயங்களை நீங்கள் முக்கியமாக பார்க்கணும். இந்த காப்பர் நிக்கல் அச்சடிக்கப்பட்ட இந்த ₹1 நாணயம் இது மேக்னெட்டில் வச்சிங்கன்னா இந்த காப்பர் நிக்கல் மேக்னெட்டில் ஒட்டாது. அதனால் இது ஒரு ஓஎம்எஸ்க்கு ஒரு காரணம். இரண்டாவது வெயிட் பார்க்கணும். எப்பவுமே ஸ்டீல் நாணயம், இந்த ₹1 ஸ்டீல் நாணயம் வெயிட்டு பார்த்திங்கன்னா 4.85 கிராம் தான் இருக்கும். அதே காப்பர் நிக்கல், இது காப்பர் நிக்கல் ஓஎம்எஸ் நாணயம் வெயிட்டு பார்த்திங்கன்னா 6.18 கிராம் இருந்திருக்கு இந்த நாணயம். இந்த மாதிரி ஓஎம்எஸ் எரர் நாணயங்கள் இப்போ டிமாண்டபிளாக இருக்குது, வேல்யூபிளாக இருக்குது. இந்த மாதிரி நாணயங்கள் கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கணும். இந்த நாணயம் 2003 அச்சடிக்கப்பட்ட ஹைதராபாத் மின்ட்டில் வெளிவந்திருக்கு. இந்த நாணயத்தை கிளாசிக்கல் நியூமிஸ்மேட்டிக் கேலரி அவங்க ஏலத்தில் விட்டாங்க. அப்போ விலை போனது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹2500 இந்த நாணயம் விலை போயிருக்கு. இந்த மாதிரி நாணயங்கள் நம்ம இவ்வளோ தான் விலை போகும்னு நம்ம சொல்ல முடியாது. அது அந்தந்த டைமை பொறுத்து, அப்போ டிமாண்டை பொறுத்து தான் இந்த நாணயங்கள் விலை போகும். அதே போல் டோடிவாலா இதே நாணயம், இதே மாதிரி நாணயம் 2003 ஹைதராபாத் ஓஎம்எஸ் நாணயத்தை டோடிவாலா ஆலம் நிறுவனம் ஏலத்தில் விட்டாங்க. அப்போ இந்த நாணயம் கிட்டத்தட்ட ₹7000 விலை போயிருக்கு. இந்த 2003 அச்சடிக்கப்பட்ட ஓஎம்எஸ் நாணயம் ₹1 ஹைதராபாத் மின்ட்டு ₹7000 விலை போயிருக்கு. இப்போ டிமாண்டபுளாக இருக்கிறது இந்த ஓஎம்எஸ் நாணயம். இந்த நாணயம் கைக்கு கிடைச்சா நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கலாம். இப்போ பார்க்கலாம், இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன டிமாண்டு என்ன நாணயம் ரொம்ப வேல்யூபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மியூல் நாணயம் இப்போ வந்திருக்கு. அதாவது 2011 2019 வரை அச்சடிக்கப்பட்ட இந்த ₹2 நாணயம் உங்களுக்கு தெரியும். இந்த ₹2 நாணயம் பாருங்கள், அந்த சிங்கத்தை பாருங்கள், ஃபேட் லைனாக இருக்கும் அந்த சிங்கம். இது 4 மினிட்டில் அச்சிடப்பட்ட நாணயம். இந்த நாணயத்தினுடைய இதில் தான் மியூல் நாணயம் வந்திருக்கு. 2014 அச்சடிக்கப்பட்ட இந்த நாணயத்தில் இந்த ₹5 நாணயத்தினுடைய முன்பக்கம் ஆப்போஸ் பாருங்கள், அந்த நாணயம் இந்த ஆப்போஸில் இருக்க இந்த சிங்கத்தினுடைய அச்சை பயன்படுத்தி அச்சடிச்சிருக்காங்க. அதாவது கல்கத்தா மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயம், இந்த லைன் வெரைட்டி உள்ள இந்த மியூல் நாணயம் இப்போ சிலர் கையில் கிடச்சிருக்கு. ரொம்ப ரேரான நாணயமாக இருக்குது. ரொம்ப டிமாண்டபிள் நாணயமாகவும் இந்த நாணயம் தான் இருக்குது. இதனுடைய விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 வரைக்கும் போயிட்டுருக்கு இதனுடைய விலை. இந்த மியூல் நாணயம் எப்பவுமே டிமாண்ட் உள்ள நாணயம் தான். இந்த மாதிரி காயின் உங்கள்கிட்ட 2016 இந்த லைன் வெரைட்டி பார்த்துக்குங்க. இந்த லைன் உள்ள நாணயம் கைக்கு கிடைக்கும் போது கிடைக்கலாம். நிறைய பேர் இதுவாக கிடைச்சிட்ருக்கு. இப்போது நிறைய கிடைச்சா டிமாண்டு குறைஞ்சிரும். ஆனால் சிலருக்கு மட்டும் கிடைச்சிருக்கு இந்த வெரைட்டி, இந்த மியூல் காயின். இது கிடைக்கும் போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ விலை அதிகமுள்ள நாணயம் இதுதான். ₹10,000 வரைக்கும் என்னுடைய விலை போயிட்டுருக்கு. இந்த மாதிரி நாணயம் கிடைச்சா நீங்கள் ஃபேஸ்புக் மூலமாக சேல்ஸ் பண்ணலாம், இல்லை காயின் எக்ஸிபிஷன் போய் சேல்ஸ் பண்ணலாம், இல்லை நீங்கள் கலெக்ஷன் கூட அழகாக வச்சுக்கலாம் ஃப்யூச்சரில் இன்னும் இது பண்ணுறக்காக. இந்த மாதிரி நாணயங்கள் கிடைக்கும்போது நீங்கள் கலெக்ட் பண்ணி வைக்கிறது உங்கள் கலெக்ஷனுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நன்றி.